ஆவியிலே அபிஷேகம் பெறுவது ஒரு அனுபவம். மழை விழுகிற மாதிரி அப்படி தெரியும், அப்படியே ஒரு காத்தடிக்கிற மாதிரி, அனல் காத்தடிக்கிற மாதிரி தெரியும், ஒரு குளிர் அடிக்கிற மாதிரி தெரியும். அது அனாயிண்டிங், அபிஷேகம் பண்ணப்படுவது. ஆவியினுடைய தொடுதல் என்று ஒன்று இருக்கிறது. ஆவியானவர் வரும்போதே அப்படி போகும்போதே அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போவார். உடனே இவன் கீழே விழுந்துட்டு இவன் கத்தி கொஞ்சங்கள் செந்திரிச்சிருவான். இது வேற. ஆவிக்குள்ள ஆவது என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, அவர் உணர்கிறதை நாமும் உணரும்படிக்கு, அவர் சொல்லுவதை நாமும் புரிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய சாயல் நமக்குள்ள அப்படியே இம்போர்ட் ஆகும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இரும்பை எடுத்து, அது இரும்பு ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா முதல்ல சும்மா கிடக்கும். அதில் மறுபடியும் அந்த தீ பிடிக்க முதல்ல நெருப்பு அந்த இரும்பு சூடாகும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இரும்பு நெருப்பாகிவிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த நெருப்பின் சாயல் அப்படியே அதுக்குள்ள வந்து, அதுதான் ஆவிக்குள் ஆதல்.